தேங்காய்பால், எள்ளுப்பால், கொள்ளுப்பால், கம்புப்பால், சோயாப்பால், முந்திரிப்பால், பாதாம் பால். இந்த பாலோட நீங்க தேனு நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலா சாப்பிட்டோம் நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும். அப்படியே பலம் அவ்வளோ அதிகரிக்கும். தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்க தேங்காயை 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அரைக்க மிக்சி அருவாமனையில் அரியறீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே பிடிச்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பால் நீங்க தேங்காய் தயிரா கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அதை எலுமிச்சப்பழம் 2 சுட்டு விட்டுட்டீங்க, தயிரா மாறி. அப்ப நீங்க தயிர் மோர் சேர்த்துக்க வேணாலும் சொல்லி பால் தயிர் மோர் நீங்க இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்ப நீங்க தாராளமா சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலை அப்படிதான் பச்சையா இருக்குதா வாங்கி சாப்பிடலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முந்திரி ஆகட்டும் இல்ல கோதுமை ஆகட்டும், இது நேரடியா சாப்பிட்றதுக்கும் அது பால் வடிவுல சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டா? ஆமாங்க, நம்ம இந்த உணவு உடம்பு எப்படின்னா திரவ நிலையை தான் அதிகம் ஏத்துக்கும், திட நிலையை ஏத்துக்காது. இப்ப எப்படி அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே உள்ளது. இப்ப பூமியில நீர் அதிகமா நிலம் அதிகமா? நீர் தான். அப்ப நீர் பகுதி தானே. நாம எதுல இருந்து பிறக்கிறோம்? தாயோட பனிக்கூட நீர்ல இருந்தா பிறக்கிறோம். அப்ப நீர்த்தன்மை தான் நமக்கு உடம்புல நிறைய இருக்கணும். நீர்ச்சத்துள்ள உணவை தான் நிறைய சாப்பிடணும். 70% நீர்ச்சத்துள்ள உணவு, 30% நிலச்சத்துல சத்துள்ள உணவு அது சாப்பிடலாம். அப்போ அது வந்து இந்த திரவ வடிவுல சாப்பிடும்போது பலன் கூடுதலா இருக்கும். அதே தான் நாங்க கனியில வந்து 4 வகை கனி வச்சோம். சாறு கனி, சதைக்கனி, மாவு கனி, உலர்கனி. அப்ப இந்த 4 கனியில் நீங்க எதை முதல்ல சாப்பிடணும்? சாறு கனி தான் சாப்பிடணும். அப்ப இந்த நீர்க்கனி சாப்பிட உயிருள்ள உணவு, அது அல்கலைன் ஃபுட்டு. அப்ப அந்த உணவு நீங்க சாப்பிட பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து சக்திகளே அழியாது, அது உயிருள்ள உணவு. இப்படிதான் எவ்வளவுதான் இந்த உணவு சாப்பிட்டாலும் அது வந்து உயிரற்ற உணவு தான். பாதி சத்துக்கள் கிடைக்கும், பாதி சத்துக்கள் கிடைக்காது. தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சு உடம்புல 25 வயசு இருக்கிற சக்தி எத்தனை வயசாயிட்டா உடம்பு விட்டு அழியவே அழியாது. இல்லைன்னா நம்ம எதையும் கேட்க மாட்டோம்னு ஆரம்பிச்சோம்னா சக்திகள் உடம்பு விட்டு போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, நிறைய பேர் 20 வயசுல இருக்க சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை இன்னும் யாரும் கடைபிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. உன்ன பழங்கள் அருந்த தூய நீர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. இது 2 போதும் இந்த உடலுக்கு. அதுக்கு மேல நமக்கு 5 சக்திகள் வேணும் கட்டாயம். நம்ம ஒரு நோயாளி ஆயிட்டானா அவங்க நோயிலிருந்து வெளியே வரணும், 5 சக்திகள் வேணும். மண் சக்திங்கிற உணவு, நீர் சக்திங்கிற மருந்து. அப்படின்னு நான் நீரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி காற்றை யாருமே சேர்த்து வைக்கிற பழக்கமே இதுவரையும் இல்லை. அந்த காற்று சேமிக்கிற அளவுக்கு தான் உங்களோட ஆயுள் பலம் நீடிக்கும். இல்லைன்னா ஆயுள் பலம் குறைவா தான் இருக்கும். மூச்சு பயிற்சி சொன்னோம், அது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நிறைய சொல்லிட்டு. அப்புறம் நெருப்பு சக்திங்க உடம்பு அசைவுல நிறைய இருக்கணுங்க. தலையை ஆட்டணுமா ஆட்டிக்கிட்டே இருங்க, கையை கால ஆட்டணுமா. நீங்க எத்தனை வயசு ஆயிட்டாலும் ஆட்டாம நிறுத்திட்டீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும். இப்ப நாமளே இப்படி அசைச்சிங்கன்னா கால அசைச்சிக்கிட்டே இருந்தா நாமளே இது யோகா. இல்ல இன்னொருத்த வந்து அசைச்சு விட்டா அது பேர் பிசியோதெரப்பி. நீங்களே அசைக்க சொல்றோமே, அது ஈஸி தானே. அப்புறம் ஆகாய சக்திங்கிறது இரவு நேரத்தில் நல்லா தூங்குறது. எந்த பிரச்சனை வந்தா எதையுமே நினைக்க கூடாது. நீங்க பாசிட்டிவா திங்கா இருந்தீங்கன்னா உங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இயற்கை மருத்துவர்களே சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடையில போய் ஒரு ஜூஸ் போட்டு அதை வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு பழத்தை அப்படியே மென்னு சாப்பிடுங்க, இதுதான் ஒரு சரியா இருக்கும். கடைகள்ல இருக்கிற ஜூஸ் அதிகபட்சம் பயன்படுத்த வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. பழச்சாறு கடையில போய் சாப்பிட சொல்லியே, திராட்சை அப்படியே அவங்க கடிச்சு சாப்பிட்டீங்க, அது சாறு உங்க உடம்புல தானா இறங்கிறது. ரொம்ப ஈஸிங்க. பழத்தால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். மரத்தை வாங்குறீங்க, அறுக்கிறீங்க, 2 உடைக்கணும், அதுல இருந்து சாறு, பழங்களோட சாறு கனியை நீங்க முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எதுனாலும் அது உரிக்கிறீங்க சாப்பிடலாம். பல்லு இருக்கிறவங்க சாப்பிடலாம், பல்லு இல்லாதவங்க மட்டும் தான் அந்த ஜூஸா குடிக்கணும். இல்ல இப்ப கடைகள்ல விற்கிற ஜூஸ் குடிக்கலாமா கூடாது? அது நாட்டு சக்கரை கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தா தாராளமா குடிக்கலாம். நாட்டு சக்கரை, கருப்பட்டி, ஆக்சுவலி இது வேணா போட்டு கலந்தா, தூள் வெள்ளம் கூட போட்டா கூட சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா ஒயிட் சுகர் தான் ஆகாதுங்கிற. ஏன்னா விட்டமின் திருடன்னுவாங்க. நீ எவ்வளவுதான் காய்கறி மூலியமா கிடைக்கிற சத்துக்கள், எதுல சத்துக்கள் கிடைக்கணும் அத்தையும் வந்து ஒயிட் சுகரை போட்டீங்கன்னா உங்க உடம்பு சத்துக்கள் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு, யூரின் மூலியமா ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ஒயிட் ஆகுறது, என்னென்ன கலக்குறாங்க, ஏது கலக்குறான்னு படிச்சவங்களுக்கு நிறைய தெரியும்.